ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வருகையை குறித்து அப்படியே மெதுவா நம்ம நகர்ந்து இப்போ ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு புதிய வெளிப்பாடுகளை குறித்து கொடுத்து அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம் சரீரத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சரீரம் தன் நினைக்கிறபடியெல்லாம் உலகத்துக்கு ஒத்து இந்த உலக காரியங்களை அனுபவிக்கும்படி பல நேரத்தில் இந்த சரீரம் போராடி ஆவியை மேற்கொண்டு ஆத்துமாவை மேற்கொண்டு இது தன் இஷ்டப்படி செய்ய எத்தனிக்கிறது. ஆண்டவருடைய வருகையில் மாம்சத்தின் கிரியை எல்லாம் கைவிடப்படும். ஆவியின்படி நடக்கிறவனுக்கோ நித்திய ஜீவன், மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கோ அழிவு என்று வேதம் தெளிவாய் சொன்னதை நாம் நிறைய வசனத்தில் பார்த்தோம். இந்த கடைசி நாட்களிலே நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் சரீரத்துக்கு உரியவர் பரிசுத்த ஆவியானவர் என்று பார்த்தோம். வசன ஆதாரத்தோடு கடந்த நாட்களில் நம்ம வேத வசனத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஆளுகை செய்வார் என்றால் இந்த சரீரம் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் அவயங்களாய் நாம் செயல்படும் பொழுது மாத்திரமே. அவர் தலையாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். அவருடைய அவயங்களாய் இருக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அதான் ஏற்கனவே நம்ம அந்த சபையை குறித்து பார்த்தோம் பாருங்க. அப்போ சபைக்கு வருகிறார் என்று பார்த்தோம். சபையிலே ஒரு அங்கத்தினராய் இருக்கும் பொழுது மாத்திரமே நீ அவருடைய அவயமாய் இருக்கிறாய். அவருடைய அவயமாய் இருக்கும் பொழுது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். உன் சரீரத்தை ஆளுகை செய்ய முடியும். உன்னை ஆவியிலே ஆவியானவர் நடத்த முடியும். உன் ஆவியிலே ஆவியின் ஏவுதலை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, ஜப ஆவியை கொடுத்து, இப்படி எல்லாம் கொடுத்து உன்னை நடத்த முடியும். அந்த ஆவியின் நடத்துதலினாலே ஆத்துமாவிலே ஒரு பரிசுத்தம் வருகிறது, சாட்சி எழும்புகிறது. ஆத்துமா ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமாகிறது. அதற்கு பின்பு அது சரீரத்தில் பிரதிபலிக்கிறது, சரீரத்தில் வெளி தோற்றத்தில் காண்பிக்கிறது. சரீரம் என்பது வெளி தோற்றம். ஆவியை பார்க்க முடியுமா? ஆத்துமாவை பார்க்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா யாராவது? பார்க்க முடியாது. ஆனால் சரீரத்தின் கிரியைகளை பார்க்க முடியும், சரீரத்தை பார்க்க முடியும். தலை நல்லா இருக்கா, தலை சரியில்லையா, வாடுறோம், முகம் பவுட்ரு போடுறோம், கண்ணாடியில் பார்க்குறோம், மை விடுறோம், லிப்டிக் போடுறோம், இப்படி நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம், இப்படி நிறைய என்னென்னவோ பண்ணுறோம். கரெக்டாக எல்லாம் வெளி தோற்றம். மற்றவங்க பார்க்கணுன்னே ஒரு சிலது மேக்கப் பண்ணுங்க. இதெல்லாம் வெளி தோற்றம், சரீரத்தின் தோற்றம். ஆமென் சொல்லுங்க. சரீரத்தை காண்பிக்கிறோம், அழகுபடுத்தி காண்பிக்கிறோம். ஆனால் உள்ளான அழகே அழகு என்று வேதம் சொல்லுகிறது. உள்ள ஆவி மண்டலத்தில் நாம் பரிசுத்தத்தை பார்த்து கொள்ளும்படி நமக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அதன் நிமித்தம் தான் நம்ம சரீரத்தில் ரியாக்ஷன். இந்த சரீரத்தை உலகத்துக்கு உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே காண்பிக்கும். ஆனா ஆவியானவர் இருந்தா இந்த சரீரத்தை ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற இயேசுவின் பிம்பத்தை பிரதிபலிக்கும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், உங்களுக்கு புரியாது. நீங்கள் புரியலன்னா கொஞ்சம் டக்குன்னு ஐயா கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கன்னு கேளுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். மிக முக்கியமான ஒரு சத்தியம் இது. ஏன்னா இந்த சரீரத்துக்காக தான் இன்னைக்கு பிசாசும் போராடுறான், கர்த்தருடைய ஆவியானவரும் போராடுகிறார். இயேசுவும் சரீரத்துக்கு சொந்தக்காரர், அவரும் போராடுகிறார். காரணம் என்னவென்றால் எப்படியாகிலும் அவர் வருகையில் கைவிடப்பட வேண்டும் என்று, இந்த சரீரம் அழிவை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி பிசாசும் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி சரீரத்தின் கிரியைகளை வெளியரங்கமாக்குகிறான். மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னன்றதை லைனாக பார்த்தோம்.
போன வாரத்துக்கு முன் வாரம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்கள், மறுபடியும் போட்டு யூடியூப்பில் பாருங்கள். எல்லா செய்தியும் தொடர்ந்து வருது, அப்படியே லைனாக வரும். அப்போது நம்ம இந்த கடைசி நாட்களில் வாழுகிறபடியால் நம் மனம் போன போக்கில் நம்ம இஷ்டமாக நம்ம மாம்சத்துக்கு ஒத்து நடக்கும்படி இன்றைக்கி பிசாசு நம்மை தூண்டி கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு காரியத்தில் மாம்சத்தில் இருக்கிற அவயங்கள் ஒவ்வொன்றும் உலகத்துக்கு ஒத்தே போகும்படி அது ஆயத்தமாகி கொண்டே இருக்கும். அதாவது நம்முடைய ஆவியில அவர் ஆவி இல்லை என்றால், நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய ஆத்ம நேசர் இல்லை என்றால், இந்த மாம்சம் அது கையை உயர்த்தும், தலையை உயர்த்தும், எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கும். இப்படி பல காரியங்களை நம்முடைய சரீரத்தில் கொண்டு வந்துவிடும். கடைசி நாட்களில் அப்படியே நம்ம மறிச்சனாலும் போச்சு, ஆண்டவர் வந்தாலும் போச்சு, நம்ம கைவிடப்பட்டுருவோம். இருவர் படுத்து கொண்டிருந்தார்கள், அதில் ஒருவன் படுக்கையை விட்டு எழுந்து போனான், ஒருவன் கைவிடப்பட்டான் என்று வசனம் இருக்கிறது. அது இதுதான். மாம்சம் தூண்டி கொண்டே இருக்கும். அதை பாரு, அங்கே பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை எடு, அதை பண்ணு, இதை செய்ய, இப்படி போ. அப்படியே மாம்சம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனுக்குள்ள இருக்கிற பெருமை உலகத்திலிருந்து உண்டானது. கண்ட மாதிரி பேச வைக்கும், கண்டதை அனுபவிக்க வைக்கும், எடுக்க வைக்கும், மாம்சத்துக்காக போராட வைக்கும், மாம்சத்துக்காக நல்ல நட்பெல்லாம் போயிருக்குது, மாம்சத்துக்காக ஆண்டவரை விட்டு தூரம் போன ஜனங்கள் உண்டு, மாம்சத்துக்காக எத்தனையோ ஆவிக்குரிய காரியங்களை விட்டதுண்டு, பரிசுத்தத்தை விட்டதுண்டு, சாட்சியை விட்டதுண்டு. இந்த ஃப்ளஷ் மாம்சம் அனுபவிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் துடித்து கொண்டே இருக்கும். இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம அதை கடிந்து கொண்டு மாம்ச கிரியைகளை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த மாம்சத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். வாசிங்க. சங்கீதம் 146:4 வாசிங்க. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். என்ன மண்ணுக்கு? தன் மண்ணுக்கு. அங்க மண்ணு ரெடியா காத்து நிறுது உனக்காக. எந்த இடத்துல எந்த குழின்னு தெரியாது, ஆனா மண்ணு உனக்காக காத்து கொண்டு இருக்கு. இந்த சுடுகாடோ அந்த சுடுகாடோ இல்ல வேற எங்கேயோ கிருஷ்ணாம்பட்ட சுடுகாடோ இல்ல எங்கெங்க இருக்கு, நிறைய இருக்குல்ல, எங்கெங்க சுடுகாடோ எங்கேயோ ஒரு இடம் உனக்காக மண்ணு காத்துன்னு இருக்குது. தன் மண்ணுக்கு திரும்புவான். ஏன் தன் மண் என்று வேதம் சொல்லுகிறது? உனக்குன்னு ஒரு மண்ணு குறிக்கப்பட்டு இருக்கு. இப்படி எப்படி உனக்காக ஆசீர்வாதங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்காக வாக்குத்தத்தங்கள் குறிக்கப்பட்டிருக்கோ, உனக்காக பல நன்மைகள் குறிக்கப்பட்டிருக்கோ, அதே போல உனக்காக மண்ணு குறிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. தன் மண்ணுக்கு திரும்புவான். அப்போ உனக்கு மண்ணு காத்துட்டு இருக்கு ரெடியா. ஏன் மண்ணு காத்துட்டு இருக்கு? உனக்காக, உன்னுடைய வருகைக்காக, உன்னை வெல்கம் பண்ண காத்து கொண்டிருக்கிற இல்ல, வரவேற்க காத்து கொண்டிருக்கிற. நீ எப்போ வருவேன்னு காத்து நிறுகுது. இன்னைக்காவது ஒரு நாள் போகணும். போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஐயோ நான் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு இட்டுன்னு போனா பசங்க அழுவோம், நான் போக மாட்டேன்னு. சரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் ஏறி நான் நாளைக்கு இட்டுன்னு போய் விடணும். போக மாட்டேன்னு, இங்கே போக மாட்டேன்னு, அங்கே போக மாட்டேன்னு, இதை செய்ய மாட்டேன்னு. இதெல்லாம் உலகம். கவனிங்க. ஆனால் மண்ணுக்கு நான் போக மாட்டேன்னு நீ சொல்லவே முடியாது. ஒரு நாள் உன்னை மண்ணுக்கு கொண்டு போகணும். மண்ணுக்கு நீ போய் தான் ஆகணும். ஐயோ நான் மண்ணுக்கு போக மாட்டேன், நான் குழியில் இறங்க மாட்டேன், நான் உன்னை தொப்புன்னு மறுநாள் முதல் நாள் வைப்பான், 2ஆவது நாள் வைப்பான், 3ஆவது நாள் தூக்கி போட்டுருவான். ஆள் இல்லை, ஊரில் இருக்கிறாங்கன்னா எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் ஐஸ் பெட்டியில் வச்சு திருப்பி ஒரு 6 மாதமோ ஒரு வாரமோ பொறுத்து திருப்பி தூக்கின்னு வந்து உள்ளே போட்டுருவான் மண்ணில். மண்ணு உனக்காக குறிக்கப்பட்ட மண்ணு காத்துனுக்குது, நீ எப்போ வருவேன்ட்டு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கின்னு ஓடுங்க. எனக்கு மண்ணை குறித்து பயமே இல்லை. எப்போ வேணாலும் நான் ரெடி ஆண்டவரேன். ஒன்று நீங்கள் வந்தீங்கனாலும் நல்லது, இல்லை நான் வந்தனாலும் எனக்கு நல்லது. மண்ணை குறித்து நான் கவலைப்படவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு கிறிஸ்தவங்க யாருமே மண்ணை குறித்து பயந்ததே இல்லை. ஆமென். அல்லேலூயா.
என்னைக்காவது ஒரு நாள் போட்டோம். நான் வரேன் ரெடியா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், அவர் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ளுவார். ஏன் இந்த வசனம் சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்க. அவனுடைய ஆவி பிரிஞ்ச உடனே அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். போதும், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போய் எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். ஏன்னா இதை கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு. ஆதியாகமம் 3:19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். நீ யாரா இருக்கிற? மண்ணாய் இருக்கிறாய். முதல்ல நீ ஒரு மண்ணு, டஸ்ட்ன்றதை தெரிந்து கொள்ளு. நீ யாரா இருக்கிற? நீ மண்ணாய் இருக்கிறாய். மண்ணா இருந்த மண்ணுக்கு தான் இவ்வளோ அலங்காரம். நீ ஒரு மண்ணு. இந்த மண்ணு என்ன விதவிதமா கேக்குது, என்ன விதவிதமா சாப்பிடுது, என்ன விதவிதமா ட்ரெஸ் கேக்குது, என்ன மேக்கப் கேக்குது. இது ஒரு மண்ணுன்றத முதல்ல நினைவு கூர்ந்துங்க. நீ ஒரு மண்ணு. ஆவி உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். ஆவி போயிடுச்சுன்னா நீ ஒரு மண்ணு. என்னைக்காவது ஒரு நாள் நீ மண்ணோட மண்ணா போய் ஆகதான் வேணும். மண்ணோட மண்ணா மாறிதான் ஆக வேண்டும். இன்னும் ஒரு சில வசனம் இருக்கு, சொல்ல போற கவனிங்க. அதுக்குள்ளே மனுஷன் இந்த உலகத்துல, இந்த பூமியில என்ன ஆட்டம் போடுறான். அவன் ஒரு மண் என்பதை தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளவுதான் உயர்வு வந்தாலும் சரி, அவன் ஆடவே மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சிந்தை வேணும், என்ன வேணும், நினைவு வேணும். நான் ஒரு மண்ணு, எனக்காக ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவன் தன் மண்ணுக்கு. ஏன்னா இது டஸ்ட், சரீரம் டஸ்ட். இப்பதான் ரத்த ஓட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆவி கர்த்தர் கொடுத்ததை எடுத்துட்டாருன்னா நம்ம மண்ணுக்கு போய் தான் ஆகணும். மண்ணுக்கு கொண்டு போயிடுவாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அவன் தன் மண்ணுக்கு அப்போ இங்க சொல்லப்படுகிறது, நீ மண்ணா இருக்கிறாய். வாசிங்க, அதை மாத்திரம் வாசிங்க. மண்ணா இருக்கிறாய். யாரு? நம்மளதான் சொல்லுது. ஆதாம்னா ஆதாம் சந்ததியில வந்தவங்க தானே. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கு யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். நீ மண்ணுக்கு திரும்பிதான் ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் நீ மண்ணுக்கு போய் தான் ஆகணும். உன் படுக்கை ஒரு நாள் மண்ணுக்கு போகும். நீ ஒரு மண்ணா இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒரு மண்ணு, டஸ்ட், தூசி, ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்? இந்த வாழ்கிற மண்ணான வாழ்க்கைக்கு, இந்த மண்ணான சரீரத்துக்கு என்ன விதவிதமா பண்றோம். இந்த சரீரத்தை காப்பாற்ற என்னென்னவோ பண்றோம். இந்த சரீரம் கேட்கறதெல்லாம், இந்த மண்ணு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். மண்ணுன்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். இந்த மண்ணு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இந்த மண்ணு நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த மண்ணுக்கு என்னென்னவோ டெக்கரேஷன் கொடுக்குறோம். இந்த மண்ணுக்கு என்னென்னவோ பண்ணி நொப்பேத்தி நிக்க வைக்கிறோம். இந்த மண்ணு என்னென்னவோ செய்து. ரோமர் 6:6 வாசிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு வசனம், இதுக்கெல்லாம் ஆதாரமா கொடுக்கப்பட்ட வசனம். பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவனோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த மாம்சமாகிய பழைய சரீரம், ஆதாமின் சரீரம் சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கணும். பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் ஆதாமின் மனுஷன், ஆதாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இந்த மாம்ச சரீரம்தான் ஆண்டவரோடு இருக்க முடியாதபடி நம்ம ஆத்துமாவை கெடுத்து, நம்ம ஆவியை மரித்த நிலைமைக்கு கொண்டு போய் அவர் கைவிடக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. இந்த சரீரம் மிக முக்கிய பங்கை இந்த பூமியில ஆட்சி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமாய் நான் சொல்லுகிறேன். இதே சரீரம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் சாட்சியாய் இதே சரீரம் இருக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பை பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், இப்படி நிறைய பரிசுத்தவான்களை எல்லாம் பார்க்கிறோம்.
புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த நினைவுக்குள்ள வந்துட்டோம். நம்ம சரீரம் ஒரு மண்ணு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு மண்ணுக்கு திரும்பும், இது மண்ணான சரீரம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இந்த மண்ணுக்கு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஆண்டவருக்கு செய்வோம். அல்லேலூயா. ஏன்னா அந்த மண்ணுக்கு போன பின்பு வசனம் சொல்லுது, பயங்கரமா இருக்கு. யோபு 24:20 வாசிக்கிறோம், வாசிங்க. புழு திருப்திகரமாய் அவனை தின்னும், அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. மண்ணுக்கு போனவன புழு திருப்தியா தின்னும். நீங்க தின்றதெல்லாம் எதுக்கு? உன் உடம்ப நல்லா வச்சிருக்கிறது எதுக்கு? புழு தின்ன. புழு திருப்தியா மெதுவா எந்த டிஸ்டர்பும் இல்லாம குழியில போட்டவன அழகா மெதுவா சாப்பிடும் நம்ம சரீரத்தை. புழு தின்ற சரீரம். இந்த சரீரம் என்ன சரீரம்? ஒரு நாள் வரும், கொண்டு போய் உள்ள போட்டவனு புழுக்கு தான் இது ஆகாரம். இந்த மாம்ச சரீரம் போயிடும், மகிமையின் சரீரம் இறங்கும். அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாக்குறோம். இந்த மாம்ச சரீரத்தை நீ கரெக்ட் பண்ணாம உன் எலும்புகளுக்குள்ள மகிமையின் சரீரம் வராது. எசேக்கியேல் அந்த எலும்பெல்லாம் எல்லாம் சரீரெல்லாம் போயிடுச்சு, வெறும் எலும்பு தான் இருக்குது. அந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இறங்கி, ஆவியானவர் இறங்கி, அது மறுபடியும் உயிரடைந்து தோல் சரீரம், மகிமையின் சரீரம் வந்து ஒரே சேனையாய் நிற்கிறது. அதே போலதான் ஆண்டவர் வருகையில் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பூவெல்லாம் தின்னுச்சு, எப்படி எழுந்திருக்க முடியும்னு கேட்கலாம். மகிமையின் சரீரத்தை கொடுத்து, the glorious body, flesh, இந்த சரீரம் ஒரு மகிமையுள்ள, அதாவது நீ நினைச்சு பார்க்க முடியாத, எண்ணி முடியாத அந்த மகிமையின் சரீரத்துல தான் நீ அவரோட போக முடியும். மாம்ச சரீரத்துல இல்ல. மாம்ச சரீரம் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சரீரம் மாறிடும். ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகுன்றாரு பவுல். அப்போ மறுரூபப்படுத்தி இருப்போம், நம்ம சரீரம் மறுரூபமாகிடும். உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் வருகையில் மரித்திருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா கல்லறைக்குள்ள ஒரு மகிமை இறங்கும். அவருடைய சத்தம் கேட்ட உடனே, எக்கால சத்தம், அவருடைய சத்தம், என் சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது, பிரேத குழிகள் உள்ள எல்லாரும் கேட்க போறாங்கன்னு சொன்னார. அந்த சத்தம் கேட்ட உடனே, ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்ட உடனே, ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் இறங்கின உடனே ஒரு மகிமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். அந்த மகிமை எல்லா கல்லறைக்குள்ள சர்ச் பண்ணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல வாழும் பொழுது தன் சரீரத்தை காத்து கொண்டு பரிசுத்தமாய் சத்ருவுக்கு இல்லாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த சரீரத்தெல்லாம் சர்ச் பண்ணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு சர்ச் பண்ணி கரெக்டா இது பண்றோம், அந்த மாதிரி அப்படியே தேடும். அந்தந்த சரீரத்துல எது கரெக்டா இருந்ததோ, ஆண்டவரோடு இருந்ததோ, அந்த மண்ணு நினைச்சு வாழ்ந்ததோ, அதுக்குள்ளெல்லாம் மகிமை உள்ள சக்கு டக்கு டக்கு டக்குன்னு இறங்கும். சக்குன்னு ஏறிடுவாங்க அப்படியே மகிமையின் ரூபத்தில். ஆமென் சொல்லுங்க. அப்படியே மகிமையின் ரூபத்தில் ஆண்டவரோடு கூட அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த இதுதான் நடக்கும் அவர் வரும் பொழுது. அப்போ நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது இந்த சரீரம் நினைக்கிறதெல்லாம் செய்யாம ஆண்டவர் ஆவியில என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை சரீரத்தில் செய்வோம் என்றால், நான் நான் இப்பத்தி குறிச்சே பேசல, நான் இப்பத்திய லைஃபை குறிச்சே பேசல. கவனிங்க, பின் நாட்களை குறித்து பேசுகிறேன். உன் மரணத்துக்கு பின்பு ஒரு நல்ல வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். உன்னுடைய முடிவுக்கு பின்பு ஒரு ஆரம்பத்தை குறித்து பேசுகிறேன். உன் நித்தியத்தை குறித்து பேசுகிறேன். உன் பரலோகத்தை குறித்து பேசுகிறேன். உன்னுடைய ஆசீர்வாதமான இடத்தை குறித்து பேசுகிறேன். உனக்கென்று ஒரு நித்திய வீடு இருக்கு, அதை குறித்து பேசுகிறேன். ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பின்வரும் ஆசீர்வாதத்தை குறித்து முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ. அல்லேலூயா. இந்த சரீரம் மண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மண்ணுக்காக நம்ம இன்னும் எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு தூரம் போய் இந்த மண்ணுக்கு ஒத்து நடப்போம். இந்த மண்ணு கேட்கறதெல்லாம் செய்வோம், இந்த மண்ணு நினைக்கிறதெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் இந்த சரீரம் மண்ணுன்றதை நினைவுக்குள், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று வேத வசனம் சொல்லுச்சு. இப்ப நான் சொன்னேன்,
உனக்குன்னு ஒரு மண்ணு குறிக்கப்பட்டிருக்கு. உனக்குன்னு எப்படி எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் அதே போல உனக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு மண்ணு காத்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு போவோன்னு தெரியாது, ஆனா ஒரு நாள் தன் மண்ணுக்கு திரும்பணும். அல்லேலூயா. நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அங்கே புழு திருப்தியாய் அவனை தின்னும் என்று யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தாங்க, மரித்த பின்பு ஆவியானவர் இல்லை இந்த சரீரத்துல. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். கிறிஸ்து தலையா இருக்கிறார், நம்ம அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட சபை நம்மளெல்லாம் மேய்க்கிறார். மந்தையா பிரதான மேய்ப்பர் எல்லாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான். மரித்த பின்பு ஒன்றுமே கிடையாது, நாம் மறக்கடிக்கப்படும். அத்தோடு ஆண்டவர் வரும் பொழுது நம்ம இந்த பூமியில இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒத்து நடந்திருந்தா அது உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. கடைசி நாட்கள் இப்ப தெரியாது, நான் பேசுறதெல்லாம் தொண்டை தண்ணி போவோம், நான் கத்திட்டு போயிடுவேன். பின்னாடி ஒரு நாள் வரும், அந்த நாள் அப்போ பார்ப்போம் யார் யார் ஏஞ்சுக்கிறாங்க, யார் யார் அவரோட இருக்கிறாங்க, எத்தனை பேர் கலர்லேயே அப்படியே கைவிடப்பட்டாங்க நித்தியத்துக்கு. அதாவது ரெண்டு கூட்டமும் எழுந்துக்கும். ஒன்று நித்திய நரகத்துக்கு, பாதாளத்துக்கு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு போவோம். இன்னொன்று ஒரு கூட்டம் ஆண்டவரோடு மேலே எடுத்துக்கொள்வோம். அந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கணும்னு தான் இவ்வளோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையிலே அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும், நியாய தீர்ப்பு கூட்டத்தில் இல்லை. அப்போ இந்த சரீரத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய நம்ம கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாதுங்க, நினைச்சதெல்லாம் அனுபவிக்க முடியாது, எல்லாத்துலேயும் போய் தலையிட முடியாது, எல்லாத்துலேயும் காலை வைக்க முடியாது, எல்லாத்துலேயும் போய் பேச முடியாது. நமக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, நமக்கென்று ஒரு கட்டம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு காரியம் இருக்கு. அதை விட்டு வெளியே வர முடியாது. அதை விட்டு வெளியே வந்தா உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா மார்க் இன்னொரு வசனம் கூட இருக்கு, மார்க் 9:44. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகவே நம்ம தான் செத்து உள்ள புதைக்கப்பட்டிருப்போம், அந்த புழு சாவ. அங்கே யார் இதனுடைய புழு? அதான் யார் அவர்கள்? அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அவர்கள் அக்கினி அவியாமலும் இருக்கும். அப்போ குழியில போய் இறங்கி புழு தின்ற இந்த சரீரம், அப்படியே கைவிடப்பட்ட சரீரம், பூமியில வாழும் பொழுது இந்த சரீரம் ஆண்டவரின் சொற்படி கேட்டு நடந்தா எவ்வளவு ஆசீர்வாதம்! இம்மையில ஆசீர்வாதம், மறுமையில ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் பின்னாடி வரும் நாட்களை குறித்து, உனக்கு பின்னாடி வருகிறது குறித்து முன்பாகவே பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சரீரம் எப்போ உயிரோடு எழுப்பப்படும் என்றால், ஆண்டவரோடு இந்த சரீரம் இணைந்திருந்தால், ஆவி சொல்றதெல்லாம் கேட்டு, உலகம் சொல்றத, மாம்சம் சொல்றதை கேட்டு, உலகத்தின் காரியங்களை சொல்றதெல்லாம் கேட்டு இந்த சரீரம் செய்யாம கர்த்தர் சொல்றத மாத்திரம் கேட்டு செய்யற ஒரு சரீரமா இருந்தாதான் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. இந்த சரீரம் என்னன்றதே ஒரு நேரம் சொன்னேன். நான் மண்ணு, நம்ம ஒரு மண்ணு, நானும் ஒரு மண்ணு, நம்ம ஒரு டஸ்ட். ரெண்டாவது, புழு திருப்தியாய் சாப்பிடும். அவர்கள் புழு சாகாமலும் அவர்கள் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று பார்த்தோம். அப்போ இந்த சரீரம் ஒரு புழுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. பூமியில வாழுற வரைக்கும்தான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிறது, எல்லாம் பண்றதெல்லாம். இப்போ ஒரு புழுவை பார்த்தவொன்னே அடிச்சு நசுக்கி போட்டுருவோம். நாளைக்கு நீ மரித்த பொண்ணு அதே புழு தான் அங்கே உள்ள இருக்கும், உட்காந்து இருக்கும் ரெடியா உன்னை சாப்பிட்றதுக்கு. அவர்கள் புழு. அப்போ அவங்களுக்கு புழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு இல்ல, பட்டிருக்கா இல்லையா? இது என்ன தின்னும்? அடிக்கடி பார்த்துக்கணும். சரீரத்தை ஒரு நாள் புழு தின்னப்போ இதை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட போறாங்க.
அப்பப்போ பார்த்துக்கணும் சரீரத்தை. இன்னைக்கு என்னதான் பண்ணாலும் சரி, ஒரு நாள் எல்லாம் உள்ளதான் போய் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். மாம்சத்தில் இருக்கிற அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் சுத்திகரித்து கொண்டு நாம் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இந்த மாம்சத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் போன வாரம் கூட சொன்ன எத்தனை காரியங்கள் உள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கு. நம்மளை கோபம் மூட்டுது, நம்மளை எரிச்சல் மூட்டுது, நம்மளை தேவையில்லாததை பேச வைக்குது, மற்ற பொருளை எடுக்க வைக்குது, மற்றவங்களோட அனுபவிக்க வைக்குது, திருட வைக்குது, ஏமாற்ற வைக்குது, குடிக்க வைக்குது, புகைப்பிடிக்க வைக்குது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதுக்கு ஒத்து இந்த மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா உனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ எழுந்து நேரம் அங்க போக முடியாது. உனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு தான் நீ போக முடியும் என்பதை முன்கூட்டியே இப்ப நான் சொல்றேன். வேதத்துல உன்னுடைய லைஃப் முன்குறித்தே போடப்பட்டு விட்டது, முன்குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. நீ எங்க போகணும், எங்க இருக்கணும் என்றது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல ஒண்ணு நீ நல்லது செஞ்ச, ஆண்டவருக்குள்ள இருந்த, அவர் சொல்றதை கேட்ட, ஆவியின்படி நடந்தா ஒரு பக்கம் ஒரு கூட்டம், ஆவியின்படி நடக்காம மாம்சத்தின்படி நடந்தா அது இன்னொரு கூட்டம், அது இன்னொரு பக்கம் போகும். ரெண்டு வெவ்வேறு திசைகள், ஒன்றோடு ஒன்று இணைய முடியாது, சேர முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. உன் பின் காலத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உன் முடிவு காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் முடிவுக்கு பின்பு, உன் மரணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய காரியத்தை இந்த வேதம் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, ஆகாதவனாய் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் ஆகாதவனாய், மறுமையை குறித்தும் பேசுறாரு. ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறதுன்னா சரியான சாப்பாடு சாப்பிடாம பாஸ்டிங் இருந்து அப்படியே ஒடுக்கி ஒன்றும் இல்லாம ஆக்குறது இல்லை. அதை சொல்ல வரல. உலக காரியத்துக்கு ஒடுக்கும்படி, உலக சிற்றின்பங்களுக்கு ஒடுக்கும்படி, பிசாசின் கிரியைகளுக்கு ஒடுக்கி அடக்கும்படி, அதை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த, யாருக்கு கீழ்ப்படுத்த? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்லுகிறாரு. இந்த மாம்ச சரீரத்தை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு சொல்றேன் நித்தியத்தை குறித்து, நான் ஆகாதவனாய் போகாதபடி நான் அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கணுமே, அதுக்காக தான் பேசுகிறார். ஆகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி யாருக்கு கீழ்ப்படுத்துகிறாரு? கிறிஸ்துவுக்கு. ஏன்னா இது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாது, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது, கிறிஸ்து சொல்லுகிற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒண்ணத்துக்கு கூட கீழ்ப்படியாது. அதனால்தான் சொல்றார், நான் கீழ்ப்படுத்துகிறேன். அவர் சொல்லுகிறதை கேட்கும்படி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒடுக்கிறதுனா நம்ம அப்படியே ஒண்ணும் இல்லாம பேசாம உட்காந்து, சோட்டு இல்லாம உட்காந்து அப்படியே ஒடுங்கி போய் அடங்கி போய் அப்படி அல்ல. அந்த ஒடுக்கத்தை குறித்து பேசல. உன் சரீரத்தின் ஒடுக்கம், உலக காரியத்துல ஒடுக்கம், உலக மாமிசம் பிசாசுல ஒடுக்கம். அல்லேலூயா. கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனுக்குள்ள இருக்கிற பெருமையின் ஒடுக்கம், உலக சிற்றின்பங்களுக்கு ஒடுக்கம், உலக சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. அதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால்
சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. என்ன தெளிவா போடப்பட்டிருக்கு. மாம்சத்தின்படி பிழைச்சா, மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு அதன்படி நடந்தா, மாம்சத்துக்கு அது இது இது அது கேட்கறதெல்லாம் சாலமோன் சொல்றார் பாருங்க, என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் விடலை, எல்லாத்தையும் அனுபவிச்சேன். கர்த்தருக்கு எதிராய் மாறி போனான், கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி போகனான், கடைசியில் அவனுடைய வாழ்க்கை பின்வாங்கி போய்விட்டது. சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் பிழைப்பீர்கள். எப்போ? எதுக்கு? இம்மைக்கு இல்லை, மறுமைக்கு பேசுறாரு இவரு. இம்மைக்கு மாத்திரம் சொல்லல, இது உலக வாழ்க்கைக்கு மாத்திரம் சொல்லல, பின்வரும் நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு பின்வரும் நாளை குறித்து இப்பொழுதே வேதத்துல எல்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு உன் கையில் இருக்கிறது, செய்கை உன் கையில் இருக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனமும் வாசிமா 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எந்த மாம்சம் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுதோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம்தான் தேவ பிள்ளைகள், மாத்திரமே தேவ பிள்ளைகள் ராஜ்யத்தை சுதந்தரித்தார்கள் என்று வசனம் இருக்கு. தேவ பிள்ளைகள் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு? அப்பா பிதாவை என்று அழைக்கும் உரிமை யாருக்கு கொடுக்கிறார்? ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின்படி தான் நடக்கிறாங்க. மாம்சம் என்ன சொல்லுதோ மெதுவா போவோம், இன்னைக்கு ஜெபம் இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், பரிசுத்த இழக்கக்கூடிய காரியம் வரும், அதெல்லாம் யார் பார்க்கறது? பூமியில் சந்தோஷமா வாழணுங்க, அதுக்கு தான் வாழ்க்கையை கொடுத்து வச்ச. இப்படியெல்லாம் மாம்சம் சொல்லும். குடின்னு சொல்லும், சிகரெட் புடின்னு சொல்லும், பான்பராக்கு போடுன்னு சொல்லும், தேவையில்லாததெல்லாம் பாருன்னும் பேசணும். இதெல்லாம் என்ன தெரியுமா? மாம்ச கிரியை. மாம்சம் சொல்றது ஒண்ணு, ஆவி சொல்றது ஒண்ணு. ஆவி மண்டலத்துல ஆவியானவர் தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகிற காரியம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டா. ஒரு வாட்டி நான் வாகனத்தில் வேகமாக போய் கொண்டிருக்கிறேன். மாம்சத்தில் காலியாக இருக்கு ரோடு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு தூக்குவோம் அப்படின்ட்டு நல்ல ஸ்பீடாக போயிட்டு. அப்போது ஆவியானவருடைய சத்தம் கேட்குது, ஸ்லோ, மெதுவா, வேகத்தை கம்மி பண்ண. நான் என்ன பண்ணேன், என்னடா இதுன்னு சொல்லிட்டு உடனே ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சா, கம்மி பண்ண, இன்னும் கம்மி பண்ண, இன்னும் கம்மி பண்ண. இதே இந்த 100 feet ரோட்டில் இன்னும் அப்படின்னு சத்தம் கேட்குது, உடனே கம்மி, இன்னும் அப்படின்னு, இன்னும் ஸ்லோ. நான் போகிறேன் 80-90 பயங்கர ஸ்பீடு, காலியாக இருக்கு ரோடு. அப்போது இன்னும் இன்னும் கம்மி பண்ணணும். எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் வேகமாக போகிறான். நான் என்னடா எல்லாம் வேகமாக போகிறானுங்களே, நம்மளை விட முந்தி, நம்ம எவ்வளோ முன்னாடி போயிருந்தோம், பின்னாடி தான் வந்து இருந்தது வண்டி. அப்போது இன்னும் கம்மி பண்ண, இன்னும் கம்மி பண்ண, இன்னும் கம்மி பண்ணிட்டேன், இன்னும் அப்படின்றாரு. உடனே கம்மி பண்ண. ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆவி மண்டை என் மாம்சத்தின்படி வேகமாக போயிருக்கலாம். கவனிங்க, எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் போகிறான். குறுக்க அங்கேருந்து ஒரு குறுக்க தெரு இருக்கும். இப்போ தான் சிக்னல்லாம் போட்டிருக்கிறான். குறுக்க தெரு. அந்த தெருலேருந்து ஒருத்தன் கிராஸ் பண்ணுறான். இவன் போய் இடிக்க அப்படியே டொமால்னு ஒரு சவுண்டு தான். நான் கண்ணு முன்னாடியே நடக்குதுங்க. முன்னாடி போயின்னு இருக்கான், என்னோட வேகமாக போயிட்டு இருக்கிறான். என்னை நிறுத்திட்டாரு. அது வந்து எனக்கு வந்துருக்கணும். என்னை மெதுவான்னார். நான் மெதுவாக ஓட்டுறதை அப்படியே கம்மி பண்ணேன். எனக்கு பின்னாடி இருந்தவன் பாஞ்சு முன்னாடி போனான் பாருங்க. கரெக்டாக கொஞ்சம் தூரம் தான், நான் இங்கே இருக்கிற அங்கே ஒரு 100 மீட்டர் இருக்கும், கொஞ்சம் தள்ளி தான். நான் வேகத்தை கம்மி பண்ணிட்டேன். அவர் இன்னும் மெதுவாக போயின்னு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி இருந்து வேகமாக போனான் பாருங்க. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான். நான் இங்கேருந்து பார்க்குறேன், தட்டால்னு ஆகி வண்டியெல்லாம் செதறி 2 வண்டியும் மோதி ஒருத்தன் தூக்கி அடிக்கப்பட்டு. மாம்சம் சொல்லும்,
அவனை விடாத துரத்துடணும். நம்மளை விட முன்னாடி போறான்னு வேகமா போகணும். மாம்சம் சொல்லும் இன்னும் ஸ்பீடா போ, யாரும் இல்லையே காலியா இருக்கேன்னு மாம்சம் சொல்லும். ஆனா ஆவியின்படி நடந்தா பெரிய விபத்துக்கு நம்ம காக்கப்படுவோம். அல்லேலூயா. இதுதான் ஆவியினுடைய வழி நடத்துதல். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறேன், பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆட்டோ பிடிச்சி போன்றாரு. பஸ்ஸு தான் நிறைய வருமே, பஸ்ஸு 10 ரூபாய்க்குள்ள முடியும், ஆட்டோ 100 ரூபா ஆகுமே. மாம்சம் சொல்லுதே. கர்த்தர் சொல்கிறார், நீ போ, இல்லை ஆட்டோவில் போ, ஏறி போ, இங்கே நிற்காத அப்படின்றார். இங்கே நிற்காத, நீ போ அப்படின்றார். நான் என்ன ஆண்டவர், ஒரு 8 ரூபா 6 ரூபாவோ இன்னும் டிக்கெட்டு ஏறு, பஸ்ஸு நிறைய வந்துக்கினே இருக்கும், பஸ்ஸில் போ. இல்லை இல்லை நீ ஆட்டோ பிடிச்சி ஏறு, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்றார் ஆண்டவர். நான் சரி என்ன பண்ணேன், ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். மறுநாள் அதே இடத்துல அந்த நான் கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துல ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில். யாருன்னு தெரியாம, ஆள் தெரியாம நம்ம போய் எதை உடுப்பான் தடுக்க போனா நம்மளையும் குத்திருப்பான். கர்த்தர் எப்படி காக்கிறார்? இதான் ஆவியின்படி நடத்த. நம்ம ஒரு சில நேரத்தில் மாம்சம் சொல்லும், இந்த ஹோட்டலுக்கு போய் இதை சாப்பிடணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுறப்ப அந்த ஹோட்டலுக்கு போகாத, நிறுத்து, அங்கே போகாத. சரி, அது அங்கே போய் சாப்பிட்டவொன்னு அது ஃபுட் பாய்சன் ஆகிடும். அவன் ஏதோ ஒன்று வச்சிருப்பான், பூச்சி விழுந்ததா இருக்கும், இல்லை என்ன சரியில்லாமல் இருக்கும், ஏதோ ஒன்று. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் இன்னும் இந்த மாதிரி நிறைய 1000 சாட்சி இருக்கு, சொல்ல முடியும், நேரம் கிடையாது. ஆவி நடத்துதல்ல, மாம்சத்தின் நடத்துதல்ல நான் சொல்றேன். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவன் என்று சொன்னேன். அதுதான். நான் மட்டும் அந்த ஆட்டோ பிடிச்சி போன ஒரு 100 ரூபா காத்து இருந்தாலும் நான் மாட்டிருப்பேன், சிக்கியிருப்பேன், என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. இல்ல போலீஸ்காரன் கூட பிடிச்சின்னு போயிருக்கலாம், அவனோட நீ தானே இருந்த, நீங்க தானே கூட நின்றுந்தன்னு சொல்லி, எப்படியே தெரியல. ஆனா கர்த்தர் தெளிவா சொல்றார், நீ இங்க இருந்து போ, ஆட்டோவில் போய். ஆட்டோவில் நம்ம மாம்சத்தில் என்ன நினைப்போம், ஆட்டோக்கு எதுக்கு 100 ரூபா செலவு பண்ணணும், தண்டத்துக்கு அந்த 100 ரூபா இருந்தால் வேற ஏதாவது பண்ணலாமேன்னு மாம்சம் சொல்லும். நான் சொல்றது விளங்குதா? இந்த மாதிரி நிறைய சாட்சி இருக்கு, சொல்ல முடியும் என்னால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வேலை செய்கிற நாட்களில் கூட அப்படி தான். ஒரு நாள் அப்படி தான் வெளியே போயிட்டேன். கர்த்தர் சொல்றார், உடனே ஆஃபீஸு போ, உடனே போயிடு, இங்கே நிற்காத, உடனே போன். நல்ல வேலை உடனே போனேன். கொஞ்சம் நான் உள்ளே போய் வண்டி ஸ்டாண்டு போடுறேன், இன்ஸ்பெக்ஷன் வருது, பெரிய பெரிய ஆட்கள். அந்த நேரத்தில் நான் மாத்திரம் இல்லைன்னு வச்சிங்க, என் சீட்டை கீழ்ச்சிருப்பாங்க. சொல்லலை, யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் வெளியே இருக்கிறேன். அப்புறம் உடனே கிளம்பி உள்ளே போய் நின்றுட்டு வண்டியை விட்டுட்டு போய் அப்படி நிற்கிறேன், பின்னாடி காரு சருன்னு வருது. பெரிய பெரிய அதிகாரிகள், இன்ஸ்பெக்ஷன் வந்துடும். அந்த நேரத்தில் நான் அங்கே இருக்கணும். இப்படி நிறைய ஆவி நடத்துதல் இருக்குங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், உன்னை ஆவியானவர் நடத்துவார். இங்க செய், இதை பண்ணு, இதுல முதலீடு போடு, இதுல போட்டு இதுல எடு, இதுல போடாத, இதுல இப்படி போவாத, இந்த ரூட்டை கூட சொல்லுவார், இந்த ரூட்டு போவாத, கட் பண்ணு, திருப்புன்னுவார். நம்ம ஆவியின்படி நடந்தா காக்கப்படுவோம், பத்திரமா இருப்போம், சேஃபா இருப்போம். மாம்சத்தின்படி ஏன் இந்த ரூட்டு போனா, நான் இது ஷார்ட் ஆச்சு, இப்படி சுத்தின்னு போனா 10 கிலோ, அது ஆண்டவருக்கு தெரியாத 10 கிலோமீட்டர் சுத்துறன்ட்டு, அங்க உனக்கு விபத்து, ஆபத்து, நாசமோசங்கள் இருக்கும். அதனாலதான் உன்னை இப்படி போக சொல்றாரு, இப்படி போப்பா. தாவீதெல்லாம் இதுல கரெக்டா ஆண்டவரை கேட்டு நடந்தவன், ஆவியின்படி நடந்தவன். அதனாலதான் ஒரு யுத்தத்துல கூட அவன் தோக்கல. ஆவியானவர் லீட் பண்ணாரு, கர்த்தர் அவனை லீட் பண்ணாரு. கர்த்தரை விசாரிக்காம எதுவும் செய்யல, மாம்சத்தின்படி செஞ்சதாலதான் அவன் 2 வாட்டி மாட்டினான். ஆனா அவன் வாழ்க்கையில அதுக்கப்புறம் அந்த 2 பார்த்துட்டு அவன் கடைசி ஜீவன் போகிற வரை ஆவியின் நடத்துதல் இருந்தான். அல்லேலூயா. மாம்சத்துல நடந்தா என்ன ஆவன்றது அவன் தெரிஞ்சுக்கணும். மாம்சத்துல நடந்தா மகா பெரிய பழி அவன் மேல வந்தது. திருப்பி இன்னொரு தடவை விழுந்தான். அதுவும் கர்த்தர் எதிர்த்து, கர்த்தர் அவன் ஜனங்களை எல்லாம் அழிக்க சங்காரம் பண்ண சங்கார தூதனை அனுப்பிட்டாரு. அதையும் பார்த்துட்டான். ஆஹா, மாம்சத்துல நடந்தா அவ்வளவுதான், மாம்சத்தின்படி போனா பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம், விழுந்துருவோம்னு சொல்லி அதுக்கு பின்பு ஆவியில நடக்க ஆரம்பிச்சு. ஆவியில நடக்கும் பொழுதே நடந்து கொண்டிருந்த மனுஷனுக்கே இதெல்லாம் வருது. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்க 3/4 பேர் ஆண்டவர் சொல்றத கேட்கறது இல்லை, ஆவியின்படி நடக்கிறது இல்லை.
ஒரு ஊழியக்காரன் சொல்றான்னா எதுக்கு சொல்றான்றது புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் வானான்னுவேன், இவர் கிட்ட போனா இவர் வானான்னுவாரு, இப்படி செய்யாதன்னுவாரு, இப்ப போவாதன்னுவாரு, ஞாயிற்றுக்கிழமை விடாதன்னுவாரு. எதுக்கு சொல்றேன்றத புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆவியின்படி நடக்கிறதே இல்லை. மாம்சத்தின்படி நடந்து எடாவடமா போய் சிக்கி கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8:1 வாசிமா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். மாம்சத்தின்படி நடக்கவே கூடாதுங்க. மாம்சம் சொல்லும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இப்படி அப்படி என்னென்னவோ பண்ணும். அதுக்கு தான் சொன்ன, மாம்சம் என்ன? ஒரு மண்ணு. இந்த மாம்சத்தை என்ன தின்னும்? இதுக்கு நம்ம செவி கொடுக்கணுமா? அந்த மாம்சம் சொல்றதெல்லாம் மாம்சம் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வரும், மகிமையின் சரீரத்தை அடையணும்னா நம்ம இப்படி நடந்தாதான் அடைய முடியும். ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா அவன் எங்க இருப்பான்? நித்தியத்தில் இருப்பான், ஆண்டவரோடு இருப்பான், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பான், தேவ மகிமையில இருப்பான். 6 வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரெண்டும் சேர்த்து கொடுக்கிறார். ஜீவன், சமாதானம் ரெண்டுமே மேல இருக்குது, பூமியில இருக்கு. அல்லேலூயா. மாம்சம் இதெல்லாம் இப்படி பண்ணு, சிந்தையில வரும், எண்ணத்துல வரும், உள்ளத்துல வரும். இப்படி போ, அப்படி போ, இவங்கிட்ட இப்படி பேசு, அப்படி நட, இப்படி பண்ணு, இதை சொல்லு, அதை சொல்லு, இவனை பத்தி இங்க சொல்லு, இந்த அம்மாவை பத்தி அங்க சொல்லு. இப்படியே கலகத்தின் ஆவியெல்லாம் எப்படி மாம்ச சிந்தையில வர்றது தான். மாம்ச சிந்தை சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எவ்வளோ பேர் குடிகாரன் இருக்கிறான், ஊழியக்காரன் கூட குடிக்கிறான் அப்படின்னு சொல்லும். சும்மாண்ணா இதெல்லாம் பண்ணும். சிகரெட் பிடிக்கலையா? யாரும் உலகத்தில் எவ்வளோ கிறிஸ்தவன் பிடிக்கிறான், எவ்வளோ பிடிக்கிறவன் அவன் போகிறான், நீயும் போகணுமா? அவன் காவால காலை விட்டானா நீயும் ஏன் விடுற? காவால போய் காலை. மாம்ச சிந்தை இதெல்லாம் நடத்தும். இதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு அலைஞ்சி திரிகிறாங்களே ஜனங்க. காரணம் என்ன? மாம்சத்தின்படி நடக்கிறதால தான். அல்லேலூயா. காலையில் எழுந்தவனும் ஒரு ஜபத்தை போட்டுடணும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் நடத்துங்க. எந்த மனுஷனும் நடத்தக்கூடாது, என் மாம்சம் நடத்தக்கூடாது, உலகம் நடத்தக்கூடாது, பிசாசு நடத்தக்கூடாது, அது நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவார். ஜபத்தை கனப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபம், கர்த்தாவே இன்றைக்கு நீர் நடத்தும். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேர்டு. சங்கீதம் 139 23 24 வாசிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ. அந்த வேதனை உண்டாகுனா மாம்சம். பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து என்ன சரியானப்பா, என் சிந்தனை சரியில்லைப்பா, என் எண்ணம் சரியில்லைப்பா, என் இருதயம் சரியில்லைப்பா, எல்லாமே உலகத்துக்கு ஒத்து இருக்கு, உலகம் சொல்றபடி கேட்குது. இந்த மாம்சம் என்ன சொல்லுதோ, இந்த ஃப்ளஷ் என்ன சொல்லுதோ, இந்த டஸ்ட் என்ன சொல்லுதோ, இந்த மண் என்ன சொல்லுதோ, இந்த புழு தின்ன போற சரீரம் சொல்றத நான் கேட்டு கேட்டு எத்தனையோ தடவை விழுந்துட்டேன். கடைசியில நித்தியத்தையே நான் எழுந்துருவோம் போல இருக்குப்பா, என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுந்துட்டோம்னா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தம் உனக்கு பின்பாக கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏசாயால வாசிக்கிறோமே, வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாதபடி வழி இதுவே என்று உன்னை நடத்துபவர் ஆவியானவர் உன்னை நடத்துவார். இப்படி போக மகனே, இப்படி செய்ய, இதை பேசு, இதை பண்ணு. கர்த்தர் கடைசியில இப்ப வாழற போது மாத்திரமல்ல, மரித்த பின்னுக்கும் நடத்துற நடக்கையின் வாழ்க்கையின் பாதை இது. நீதிமொழிகள் 3:6 வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், ஆமென், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வழிகள்லாம் ஆமா, அவர் வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அப்பதான் நினைக்க முடியும். அவர் வழியில நடக்கலன்னா அவரை நினைக்கவே முடியாது. அப்படியே உலகாரமா நம்ம நடந்து போயிடுவோம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம் பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவன்
நம்ம லீட் பண்ணுற தேவன். எல்லாத்துலேயும் கர்த்தர்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தடு கொடுக்கும். காலையில் எழுந்தவுடனே இன்னைக்கு என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரை, அவ்வளோதான், போதும், என்ன இது செய்ய முடியாதா நம்மளால? இன்னைக்கு என்ன நீங்கள் நடத்துங்கன்னா, அன்னைக்கு பிசாசு எங்கேயோ கண்ணி வச்சிருப்பான், விபத்தை வச்சிருப்பான், எவன் மூலயமா ஏதாவது ஒன்று வச்சிருப்பான், இல்லை தேவையில்லாத காரியம் நம்மகிட்ட வந்துடும். இது எல்லாம் ஒதுக்கி தள்ளி உன்னை அவர் நடத்துவார். உனக்கு முன்பாக அவர் கடந்து போவார், ராஜாக்கு பின்பாக நீ போவாய். அல்லேலூயா. ஆண்டவரே, என் மாம்சம் சொல்றதை இன்னைக்கு கேட்காதபடி ஆவி சொல்றத, ஆவியானவர் சொல்றதை கேட்டு நடப்பேன். என்ன நீங்க நடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் நடத்துவார். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா. அல்லேலூயா. இந்த வேலையை நீங்க நடத்துங்கப்பா, இந்த காரியத்தை நீங்க நடத்துங்கப்பா, இந்த சூழ்நிலையை நீங்க நடத்துங்கப்பா. இப்படி எல்லாத்தையும் ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம், ஆவியினால நடத்தப்பட்டுட்டோம் அப்படின்னா முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். மாம்சம் சொல்றதுல பார்த்துக்கலாம், விடு, நான் பார்த்துக்கிறேன், இதை அவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இங்க போனா இப்படி அப்படி இப்படி மாம்சம் சொல்றதை கேட்டுட்டோம்னா அது அழிவுக்கு நேராய் போயிடும், நித்தியத்துக்கும் போக முடியாம போயிடும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேலைக்காய் துதிக்கிறேன். ஐயா, இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இந்த மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி உமக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாம்சத்தை நீங்கள், ஏன்னா அந்த மாம்ச சரீரத்தில் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு ஜெயித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், வழிநடத்துதலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாம்சம் சொல்றதை கேட்காம நீங்க சொல்றதை கேட்டு நடக்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை, இந்த சபையை, இந்த ஊழியத்தை, ஜனங்களை எல்லாரையும் நீங்க நடத்துங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே.